விஷால் வம்பிழுத்த விதத்திலேயே விக்ரமுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. அவன் விஷாலை கொலைவெறி பார்வையால் ஒரு முறை முறைத்தான். அந்த பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாமல் விஷால் சட்டென்று தன் பேச்சை நிறுத்திக் கொண்டு இங்கும் அங்கும் பார்க்கத் தொடங்கினான். ஐயோ, இப்போ இவர்கிட்ட பேச போய் ஏதாவது மாட்டிக்க போறோம் என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். சரியாக அந்த நேரத்தில் த்ருவ் குறுக்கிட்டு, விக்ரம், நட்சத்திரா எங்க? அவள ஒரு நிமிஷம் வர சொல்லுடா என்று ஆவலோடு கேட்டான். விக்ரம் தன் எரிச்சலை கட்டுப்படுத்திக் கொண்டு, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எல்லாரும் இப்படி முட்டாள்தனமா வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்க போறீங்களா? முதல்ல தாத்தாவை சோஃபால உட்கார வைங்க. இப்போதான் அவரை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்கிற ஞாபகம் இருக்கா என்று அதட்டினான். பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, ஓகே, நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் அமைதியா இருங்க என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று தன் அறையை நோக்கி நடந்தான். விக்ரம் அங்கிருந்து சென்றதை உறுதி செய்து கொண்ட தாத்தா சட்டென்று தன் முகபாவனையை மாற்றினார். மருத்துவமனையில் படுத்திருந்த அந்த பலவீனமான தோற்றம் மறைந்து அவர் முகத்தில் ஒரு புத்திசாலித்தனமான புன்னகை தவழ்ந்தது. அங்கிருந்த 4 பேரையும் நெருங்கி வரச் சொல்லி ரகசியமாக பேசத் தொடங்கினார். இங்க பாருங்க பசங்களா, நான் எப்படியோ விக்ரம மிரட்டி நட்சத்திராவோட சேர்ந்து வாழ வச்சிட்டேன். இல்லன்னு வைங்க, உங்களுக்கே தெரியும், விக்ரம் இந்நேரம் அவளை வீட்டை விட்டு துரத்திருப்பான். அவனோட அந்த பயங்கரமான கோவத்திலிருந்து நட்சத்திராவை காப்பாத்ததான் நான் இந்த ஹார்ட் அட்டாக் டிராமாவையே போட்டேன் என்று தாத்தா ஒரு திருப்தியுடன் கூறினார். இதை கேட்டதும் அங்கே இருந்தவர்கள் திகைத்துப் போயினர். தாத்தா தொடர்ந்தார். பிரியங்காவுக்கு பதிலா நட்சத்திராவை கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சதும் அவனோட கோவத்தை பார்த்து எனக்கே பயமா இருந்துச்சு. அதனாலதான் வேற வழியே இல்லாம நான் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நாடகத்தை பத்தி விக்ரமுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. நட்சத்திரா விக்ரமோட மனசை ஜெயிக்கிற வரைக்கும் நாம இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணணும், புரியுதா என தாத்தா கேட்டார். தாத்தாவின் நாடகத்தில் ஏற்கனவே ஒரு அங்கமாக இருந்த த்ருவும் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். ஷங்கர் வியப்புடன் தாத்தாவை பார்த்தான். தாத்தா, நீங்க நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்தப்போ நிஜமாவே ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா நீங்க என்ன இவ்ளோ பெரிய ஆக்டரா இருக்கீங்க? நம்ம விஷால் கூட உங்க நடிப்புக்கு முன்னாடி தோத்து போயிருவான் போல. விக்ரமே எதையும் கண்டுபிடிக்கல அப்படின்னா யாராலையும் உங்களோட நடிப்பை கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னான். ஆகாஷ் கவலையுடன், ஆமாம் தாத்தா, ஆனா விக்ரம் ரொம்ப பிரில்லியன்ட். அவன் முன்னாடி நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களோட மெடிசின் அவன் செக் பண்ணா என்ன பண்றது என்று கேட்டான். த்ருவ் உடனே, அத பத்தி நீ கவலைப்படாத. தாத்தாவோட ஒரிஜினல் மெடிசின்ஸ் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே கால்சியம் மாத்திரைகளை மாத்தி வச்சிட்டேன். விக்ரம் முன்னாடியே தாத்தா தைரியமா மாத்திரைகளை சாப்பிடலாம். அது வெறும் கால்சியம் தான், உடம்புக்கு தெம்பு தான் தரும் என பதிலளித்தான். எல்லோரும் சிரித்துக் கொண்டிருந்த போது ஆகாஷ் திடீரென்று கடிகாரத்தை பார்த்தான். ஏய், விக்ரம் போய் ரொம்ப நேரமாச்சே, ஏன் இன்னும் நட்சத்திராவை கூட்டிட்டு வரல? அங்க ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்று பதற்றம் அடைந்தான். தாத்தாவின் முகம் இப்போது நிஜமாகவே கவலைக்குள்ளானது. ஆமா, எனக்கும் அதான் தோணுது. விக்ரமோட குணத்தை பத்தி நமக்கு தெரியும். அவளை நாம இப்போ விக்ரம் கூட தனியா விட்டுருக்கோம். விக்ரமோட கோவத்தை தாங்குற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல என்று ஆதங்கப்பட்டார். த்ருவ் தாத்தாவை பார்த்து, கவலைப்படாதீங்க தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நான் விக்ரமோட மனசுல ஒரு விஷயத்த ஆழமா பதிவு பண்ணிட்டேன். உங்க சந்தோஷம் முழுக்க முழுக்க நட்சத்திரா கிட்டதான் இருக்குன்னு அவனுக்கு இப்போ நல்லாவே தெரியும். அதனால அவன் அவங்கள எதுவும் செய்ய மாட்டான். அவங்க 2 பேரும் உங்க முன்னாடி நடிப்புக்காகவாது ஜோடியா இருப்பாங்க. போக போக அவங்களுக்குள்ள காதல் தானா மலரும் பாருங்க. ஒரு வாட்டி லவ் வந்துட்டா அப்புறம் அவன் அவங்கள விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான் என்று உற்சாகமாக சொன்னான். அப்படியே பேசி முடித்த த்ருவுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல விக்ரம எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண இதே டயலாக தான் நான் சொன்னேன். ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்தா என் கதை கந்தல் தான் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அப்போது ஷங்கர் அவனை பார்த்து சிரித்தான். டேய் த்ருவ், நீ பேசினத பார்த்தப்போ விக்ரம் உன்னோட கழுத்தை நெரிச்சே கொன்றுவான்னு பயந்துட்டேன்.
ஆனா தாத்தா உன் பக்கத்துல இருந்ததுனால நீ எந்த சேதமும் இல்லாம தப்பிச்சிட்ட என்று கூறினான். அந்த 4 பேரும் ஏதோ ஒரு மாபெரும் உலகப் போரை வென்றது போன்ற பெருமிதத்தில் தங்கள் சாகசங்களைப் பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளத் தொடங்கினர். மறுபுறம் விக்ரம் தன் அறைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே கண்ட காட்சி அவனுக்கு எரிச்சலைத் தந்தது. நட்சத்திரா படுக்கையின் தலைப்பகுதியில் சாய்ந்து ஒரு சிறு குழந்தையைப் போல சுருண்டு படுத்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தாள். அவளது முகத்தில் கண்ணீர் கோடுகள் இன்னும் தெளிவாக தெரிந்தன. எனக்கு கண்ணு ரொம்ப சொக்குது, நான் தூங்க போறேன்னு இவ சொன்னப்போ நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப பாரு, எந்த கவலையும் இல்லாம தூங்கிட்டு இருக்கா. நான் இவளை இவ்ளோ கஷ்டப்படுத்தியும் இவளுக்கு இவ்ளோ தூக்கம் வருதா என்று விக்ரம் எரிச்சலுடன் சிந்தித்தான். அவனது ஆத்திரம் இன்னும் அதிகமானது. இல்ல இல்ல மிஸ்ஸஸ் நட்சத்திரா விக்ரம், இனிமே நீ இவ்ளோ சௌகரியமா தூங்குறதுக்கு கூட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ இப்போ என்னோட கைதி. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். இப்ப தாத்தா உன்னை பார்க்க காத்துட்டு இருக்காரு, அதனால நீ இப்போ எழுந்தே ஆகணும் என்று மனதிற்குள் முணுமுணுத்தான். அருகிலிருந்த மேஜையின் மேல் ஒரு கண்ணாடி ஜக்கில் தண்ணீர் இருந்தது. விக்ரம் அதை தயக்கமின்றி தன் கையில் பற்றிக் கொண்டான். அடுத்த நொடி ஜாடியிலிருந்த தண்ணீர் முழுவதையும் உறங்கிக் கொண்டிருந்த நட்சத்திராவின் மீது கொட்டிவிட்டான். குளிர்ந்த நீர் தன் மேல் பட்டதும் நட்சத்திரா திடுக்கிட்டு விழித்தாள். அவளது கனவுலகம் கலைந்து நிஜ உலகத்தின் அதிர்ச்சி அவளை தாக்கியது. படுக்கையில் சட்டென்று எழுந்து அமர்ந்தவள் தன் முழு பலத்தையும் திரட்டி உரக்க கத்தத் தொடங்கினாள். பாட்டி, வெள்ளம் வந்துருச்சு, எல்லாரும் ஓடுங்க, எங்களை காப்பாத்துங்க, ஐயோ மழை பெய்யுது, பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க என்று அலறினாள். நட்சத்திராவின் அந்த பயங்கரமான சத்தம் கேட்டு விக்ரம் பதறிப்போனான். அந்த சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக தன் பெரிய கையை வைத்து அவளது வாயை இறுகப் பொத்தினான். நல்ல வேளையாக விக்ரமின் ரூம் சவுண்ட் ப்ரூஃப் டெக்னாலஜியில் அமைக்கப்பட்டிருந்தது. உள்ளே நடக்கும் எந்த சத்தமும் வெளியே போகாது, வெளியிலிருக்கும் சத்தமும் உள்ளே வராது. இருந்தாலும் தாத்தா எங்கே உள்ளே வந்துவிடப் போகிறாரோ என்ற அச்சத்தில் அவளது வாயை இன்னும் பலமாக அழுத்தினான். மெல்ல அவளது வாயிலிருந்து கையை எடுத்துவிட்டு, ஹே ஸ்டூபிட், எதுக்காக இப்படி கத்துற? அறிவே இல்லையா உனக்கு என்று கோபமாக சீறினான். நட்சத்திரா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது ஆடைகள் நனைந்து போயிருந்தன. குளிர் ஒரு புறம், விக்ரமின் மிரட்டல் ஒரு புறம் என அவள் தவித்தாள். என்கிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்காம நீ எப்படி தூங்க போன? என்ன கேட்காம நீ இந்த ரூம்ல எதையுமே செய்யக்கூடாது. ஒரு கைதியா இருக்கிற உனக்கு அவ்ளோ திமிரா? நான் கூப்பிடுறப்போ நீ வந்து நிக்கணும், புரியுதா என்று விக்ரம் அதிகாரம் செய்தான். நட்சத்திரா விம்மிக் கொண்டே, நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், கண்ணு தானா சொக்குச்சு, அதான் என்று இழுத்தாள். ஷட் அப், தேவையில்லாம நீ பேசவும் கூடாது. முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. உடனே என்னோட வந்து நீ தாத்தாவை பார்க்கணும், புரியுதா என்று சீறினான். தாத்தா வந்துவிட்டார் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நட்சத்திராவின் பயமெல்லாம் பனி போல் உருகியது. இவ்வளவு நேரம் இந்த அரக்கனுடன் தனியாக சிக்கிக் கொண்டோமே என்று தவித்தவளுக்கு இப்போது ஏதோ ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது போல தோன்றியது. அவள் முகம் மலர, கண்கள் மின்ன விக்ரமை பார்த்து, நிஜமாவா சொல்றீங்க? தாத்தா உண்மையிலே வந்துட்டாரா? நான் இப்பவே அவரை பார்க்கணும் என்று உற்சாகமாக கேட்டாள். நட்சத்திரா காட்டிய அந்த உற்சாகம் விக்ரமுக்கு ஏனோ பிடிக்கவில்லை. அவள் விக்ரமிடமிருந்து தப்பிக்கத் துடிக்கிறாள் என்பது அவனது ஆணவத்தை தூண்டியது. அவன் அவளை ஒரு ஏளன பார்வையால் அளவெடுத்தான். என்ன, தாத்தா வந்துட்டாருன உடனே இப்படி சந்தோஷப்படுற? நான் உன் பக்கத்துல இருக்கிறது உனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கா என்று விக்ரம் கடுமையாக கேட்டான். நட்சத்திரா சட்டென்று தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். இல்ல, அது என்று மழுப்பினாள். அவளது மனதுக்குள், எப்படியாவது இந்த ரூமை விட்டு வெளியே போனா போதும், அங்க எல்லாரும் இருப்பாங்க, இந்த மான்ஸ்டர் அப்ப என்ன எதுவும் பண்ண முடியாது என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் விக்ரம் அவளை இன்னும் நெருங்கி வந்தான். அவனது உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் முன்னால் நட்சத்திரா மீண்டும் ஒரு சிறு குருவி போல நடுங்கினாள். இங்க பாரு, நீ இப்போ கீழே வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க தாத்தா முன்னாடி நாம 2 பேரும் சேர்ந்துட்டோன்னு நீ நிரூபிக்கணும். உன் முகத்துல ஒரு துளி பயம் கூட தெரியக்கூடாது. நான் உன்னை தொட்டு பேசினா நீ வெக்கப்படணுமே தவிர இப்படி பயத்துல என்னை பார்க்க கூடாது.
ஒருவேளை நீ அங்க எதையாவது உளறி வச்ச, அப்புறம் உன் பாட்டி அவ்வளவுதான் என்று விக்ரம் எச்சரித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே நட்சத்திராவின் நனைந்த உடைகள் அவளது உடலில் ஒட்டிக்கொண்டு அவளுக்கு ஒருவித நடுக்கத்தை தந்தன. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ மாத்து. நனைஞ்ச துணியோட அங்க வந்து நின்னா நான் தான் உன் மேல தண்ணி ஊத்துனேன்னு தாத்தா கண்டுபிடிச்சிருவாரு. சீக்கிரம் போய் மாத்திட்டு வா. 5 நிமிஷத்துல நீ வெளியே வரலனா அப்புறம் நான் உள்ள வருவேன் என்று அதிகாரம் செய்தான். நட்சத்திரா தாத்தாவை பார்க்கும் ஆவலில் அந்த அறையை விட்டு வெளியே ஓடத் துடித்தாள். ஆனால் விக்ரம் ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்து வந்து அவளது கையை பலமாக பற்றினான். அவனது பிடியில் இருந்த வேகம் அவளை நிலைகுலைய செய்தது. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் சொல்றது உன் காதுல விழலையா? உன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இந்த நிலைமையில நீ தாத்தா முன்னாடி போய் நிக்க போற? முதல்ல போய் உன் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா என்று விக்ரம் இடி முழக்கமாய் கத்தினான். விக்ரம் கத்தியதை கேட்ட நட்சத்திரா தன் தலையை குனிந்து கொண்டு அந்த அறையின் ஒரு ஓரமாக சென்று சிலையைப் போல் நின்றாள். அவளது இந்த மௌனம் விக்ரமின் ஆத்திரத்தை இன்னும் தூண்டியது. இந்த ஸ்டூபிட்க்கு காதுல ஏதாவது பிரச்சனையா? நான் இவ்ளோ கத்துறேன், இப்ப ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறாளே. இல்ல நான் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறாளா என்று அவன் மனதிற்குள் எரிமலை போல கொதித்தான். விக்ரம் விறுவிறுவென்று நடந்து சென்று அவளுக்கு நேர் எதிரே நின்றான். அவனது ஆவேசத்தைக் கண்டு நட்சத்திரா நடுங்கினாள். ஏன் அப்படி செல மாதிரி நிக்கிற? உன்கிட்ட இப்பவே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரணும்னு சொன்னேல. உனக்கு காது கேட்காதா? இல்ல வேணும்னே நான் சொல்றதை எதிர்க்கிறியா என்று விக்ரம் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து கத்தினான். நட்சத்திரா தன் தலையை இன்னும் தாழ்த்திக் கொண்டு ஒரு சிறு குழந்தையின் குரலில், அது என்கிட்ட மாத்தி போட்டுக்க வேற ட்ரெஸ் எதுவுமே இல்ல என்று மெல்ல முணுமுணுத்தாள். விக்ரம் திகைத்து போனான். என்னது, ட்ரெஸ் இல்லையா என கேட்க, ஆமா, பாட்டி எனக்கு கொடுத்து அனுப்புனதே 2-3 ட்ரெஸ் தான். மத்ததெல்லாம் அழுக்காகிடுச்சுன்னு துவைக்க கொடுத்துட்டேன். இப்ப போட்டுட்டு இருந்த இந்த ஒரு ட்ரெஸ்லயும் நீங்க தண்ணி ஊத்தி நனைய வச்சிட்டீங்க. இப்போ நான் எதை போட்டுக்கிறது என்று நட்சத்திரா பயந்து கொண்டே கேட்டாள். அவளது அந்த யதார்த்தமான விளக்கத்தை கேட்ட விக்ரமுக்கு கோபம் ஒருபுறம் விரக்தி ஒருபுறம் என தலைக்கேறியது. விக்ரம் விறுவிறுவென்று தன் அறையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான அலமாரியை திறந்தான். கதவு திறந்ததும் உள்ளே வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பட்டு சேலைகளும் ஃபேன்சி சேலைகளும் மின்னின. அவன் நட்சத்திராவை பார்த்து திரும்பினான். ஏய், உன்கிட்ட போட துணியே இல்லைன்னு பொய் சொல்றியா? இந்த அலமாரி முழுக்க இவ்ளோ சேலைங்க இருக்கே, இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இந்த அலமாரிய திறந்து பாத்தியா இல்லையா என்று அதட்டினான். நட்சத்திராவின் கண்கள் அந்த விலையுயர்ந்த ஆடைகளின் மேல் விழுந்தன. திருமணத்தன்று இரவே அந்த ஆடம்பரமான சேலைகளை அவள் பார்த்திருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. பார்த்தேன், ஆனா என்று பாதையில் நிறுத்தினாள். ஆனா என்ன? இவ்ளோ ட்ரெஸ் இருக்கும்போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி உன்னால சொல்ல முடிஞ்சது? How dare you என்று விக்ரம் உருமினான். நட்சத்திரா பயத்தில் தடுமாறி, அது எனக்கு சேலை கட்ட தெரியாது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள். விக்ரம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவனது பொறுமையின் எல்லைகளை அவள் மீண்டும் மீண்டும் சோதித்துக் கொண்டிருந்தாள். என்னது, சாரி கட்ட தெரியாதா? இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என் கையாலேயே உன் கழுத்தை நெரிச்சு உனக்கு கொன்னுடலாம் போல இருக்கு. நிஜமாவே உனக்கு சேலை கட்ட தெரியாதா என்று ஆவேசமாக கேட்டான். நட்சத்திரா ஒரு பாவமும் அறியாத குழந்தையைப் போல தலையை ஆட்டினாள். விக்ரம் அவளை ஒரு தீர்க்கமான பார்வையால் பார்த்தான். அவனது கண்களில் ஒருவிதமான பிடிவாதம் தெரிந்தது. ஓகே, ட்ரெஸ்ஸ கழட்டு என்று அவன் ஒற்றை வார்த்தையில் கட்டளையிட்டான். விக்ரம் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் நட்சத்திராவின் உலகம் ஒரு நிமிடம் சுழன்றது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. என்ன என்று அவளது வாய் பிளந்தது. தன் காதுகளையே அவளால் நம்ப முடியவில்லை. என்னது, ட்ரெஸ்ஸ கழட்டவா? இவர் என்ன சொல்றாரு என்று அவளது இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? விக்ரமே நட்சத்திராவுக்கு புடவை கட்டி விடுவானா? த்ருவ் சொன்னது போல் அவர்களுக்குள் காதல் மலருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.